முன்னாடிலாம் நான் ரொம்ப கவலையாக இருந்தேன், ஆனால் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இன்னைக்கு சட்டமன்றத்திலேயே பேசியிருக்கிறார். யார் இவர்? தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர் தான். சட்டமன்றத்தில் இன்னைக்கு பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்த புதுசில் இடியாப்பு சிக்கலாக குத்துந்தாங்க இந்த கவர்மெண்ட்டை, அவ்வளோ மோசமாக இருந்துச்சு நிர்வாகம். அப்போ வரும்போது உண்மையிலேயே எனக்கு கவலையாக தான் இருந்துச்சு, ரொம்ப டென்ஷன் ஆனேன். அதுக்கப்புறம் இந்த 5 ஆண்டு காலத்தில் நாங்கள் பண்ண சாதனைக்குதே, இப்போ கேளுங்க நீங்கள் இந்த நிர்வாகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், அவ்வளோ பர்ஃபெக்டாக கவர்மெண்ட் நடத்திக்கிறோம் அப்படின்னு அவரே அவங்கள பற்றி பெருமையாக பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன், இந்த மாதிரி திராவிட ஆட்சியின் மூலமாக எப்படி ஒரு வளர்ச்சி பாதை நோக்கி தமிழ்நாட்டு கொண்டு போகிறோமோ, இதே போல் திராவிட மாடல் 2.0 கண்டிப்பாக வரும். அது எப்படி இருக்கும்னா, நாங்கள் இந்த 5 ஆண்டில் பண்ண சாதனை இருக்குல்ல, அதை மிதமிஞ்சி இருக்க போகுது. அந்த அளவுக்கு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். அந்த பர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்க்க தான் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ஸை இந்த இடத்துல வெளிப்படுத்தியிருக்காரு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். இடியாப்ப சிக்கல்னு சொல்லுவாங்க, அப்படியான சூழலில் தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம். அதனால தான் கவலை கொண்டவனாக நான் இருந்தேன். ஆனால் இப்போ 5 ஆண்டுகள் கடந்த நிலையில் நான் சொல்கிறேன், நான் மிக மகிழ்ச்சியாக இருக்கேன். இன்னும் சொன்னால் மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என்னுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க. என்னுடைய இலக்கில் நான் வென்றுவிட்டேன். திராவிட மாடல் அரசின் சாதனைகளால் தமிழ்நாடு தலை நிமிர்ந்துடுச்சு. அடுத்து இன்னும் பெருமையோட கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், நாங்கள் அமைக்க போகிற திராவிட மாடல் 2.0 ஆட்சி எங்கள் சாதனைகளை நாங்களே விஞ்சும் அளவுக்கு இருக்கும். அதுக்கு அடுத்ததான் ஆளுநர் அவர்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருக்கிறாரு சட்டமன்றத்தில். ஏன்னா ஆளுநர் அவர்களுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் ஏக பொருத்தமாக இருக்குது. ஒரு தடவை கூட உள்ளே வந்துட்டு இருந்து சபையை கரெக்டாக நடத்தி மாண்புப்படி எப்படி கேரி பண்ணுமோ அப்படி கேரி பண்ணதே கிடையாது. வெளில வாக் அவுட் கொடுக்கறது, ஆப்போசிட் பார்ட்டிக்கு முன்னாடி ஆளுநர் குத்துறாரு வாக் அவுட், அந்த மாதிரி குத்துனுங்கிறத பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருக்கிறார் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். எப்பவுமே கவர்மெண்ட்டை வளர்றதுக்காக ஒரு பக்கபலமாக இருக்க வேண்டிய ஆளுநர் அவர்கள் நமக்கு நேரெதிராக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கார். அதுபோக ஒவ்வொரு காரணம் சொல்லியும் அப்பப்போ வெளியே போகிறதுக்கு என்னடா காரணம் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறோம், தேசபக்தியை பற்றி மற்றவங்க எங்களுக்கு பாடம் எடுக்கிற அளவுக்கு நாங்கள் இல்லை. எங்களுக்கு தெரியும் தேசபக்தினா என்ன, நாங்கள் எவ்வளோ தேசபக்தியாக இருக்கோம்னு எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தேசபக்தியை பற்றி பாடம் எடுக்கிற அளவுக்கு நீங்களும் இல்லை, புரியுதா? அதனால் பாடமெல்லாம் எங்களுக்கு எடுக்கப்படாது அப்படின்ற மாதிரி ரொம்ப பயங்கர காட்டமாக இந்த இடத்துல கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக செயல்பட வேண்டிய ஆளுநர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எதிராக, மக்களுக்கு பாடுபடக்கூடிய நமக்கு எதிராக தொடர்ந்து செயல்படுவது தான் நமக்கு உள்ளபடிய வேதனையாக இருக்குது. மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் தான் படிக்க வேண்டிய உரையை படிக்காமல் போகிறது வேடிக்கையாக இருக்குது. இன்னும் சொல்லணும்னா, அவர் வகிக்கிற பதவியை அவரே அவமானப்படுத்துகிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருந்துட்டு கேவலப்படுத்துகிற செயலாக இருக்குது. அதுலேயும் கடந்த 3 வருஷமாக நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் ஒரே காரணத்தை திரும்ப திரும்ப சொல்லி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தயாரித்து கொடுத்த உரையை படிக்காமல் வெளியேறுவதை மக்களாட்சிக்கு விடப்பட்ட சவாலாகவே இந்த பேரவை கருத வேண்டியுள்ளது. யாரும் எங்களுக்கு தேசபக்தி குறித்து பாடம் எடுக்கிற நிலையில் நாங்களும் இல்லை. தேசபக்தி பாடம் எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த தேசத்துக்காக அவங்க போராடியவங்களும் இல்லை. ஜனநாயக தேசத்தின் அரசமைப்பு மாண்ப எதேச்சதிகார தன்மையோட மாற்ற நினைப்பவர்கள் தான் இன்றைய காலகட்டத்தில் தேச விரோதிகள். அவங்க யாருன்னு நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும்.